வணக்கம் நண்பர்களே. கல்யாண விவகாரங்களில் சம்மந்தமே இல்லாமல் மாமனார், மாமியார், நாத்தனார்னு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வழியில் இழுத்து விடுறது இப்போ ஒரு வழக்கமே ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. சும்மா பொதுப்படையாக எல்லாரையும் குற்றம் சாட்டுறதை நிறுத்திக்கோங்கன்னு கோர்ட் அதிரடியாக சொல்லியிருக்காங்க. அது என்ன தீர்ப்பு? இதனால் யாருக்கு லாபம்? இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் ஒரு கேஸ் நடந்துச்சு. ஒரு மனைவி அவங்க கணவர் மற்றும் அவங்க வீட்டு உணவுகள் மேலே வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த கேஸை விசாரித்தப்போ அங்கே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுது. அதாவது கணவர் மேலே சில குறிப்பிட்ட புகார்கள் இருந்தாலும் மற்ற உறவுகள் மேலே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு பொதுப்படையாகத்தான் சொல்லியிருந்தாங்க. இப்போது கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, யார் மேலே புகார் சொல்கிறீங்களோ அவங்க மேலே நேரடியாக ஆதாரங்கள் இருக்கணும். வெறும் உறவினர்களாக இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க மேலே கிரிமினல் வழக்குகளை போட முடியாது. அவங்க அந்த நேரத்தில் தலையிடலை அல்லது அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் குற்றமாகாது. புகார் கொடுக்குறவங்க ஒவ்வொருத்தரும் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு ஆதாரத்தோடு சொல்லணும். இல்லைனா அந்த வழக்கு நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிடும். சட்டங்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கொடுக்க வேண்டிய கருவி, மற்றவங்களை பழிவாங்க பயன்படுத்துகிற ஆயுதம் இல்லைன்னு கோர்ட் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது குடும்ப வன்முறை சட்டத்தை பலவீனப்படுத்துமா இல்லை தேவையில்லாத புகார்களை குறைக்குமா? உங்கள் கருத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியணும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.